எல்லாரும் என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அழுகிறேன்டா. இதுக்குதான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு நான் பாட்டுக்கு வெளியே இருந்திருந்தேன்னா பிரதீப் ரங்கநாதன் படத்துல ஹீரோயின் நான் நடிச்சிருப்பேன். என்னைய கூட்டிட்டு வந்து இந்த பைபாஸ்ல எரும மாடு மாதிரி திங்கிறியே, பக்கத்துல ஒருத்தி அழுகிற ஒரு கர்க்கசிக்காது என்னன்னு கேட்டியா? அண்ணா ஏன்னா இப்படி இருக்க நீ? நான் தப்பா ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணும் இது பண்ணலையம்மா. இப்படி திண்ணி மாடா உட்காந்துக்கிட்டு எனக்கு வச்ச சோறை எடுத்து திங்கிற, பக்கத்துல உட்காந்து திங்கிற. நம்மள ஒரு கூறுக்காரனா கம்முன்னு இருக்கேன். நான் தேவையில்லாம நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தின்னு இப்படியே தின்னு உட்காந்து வெள்ளரிக்காவை தின்னு, அடுத்து போய் மாதுளம்பழத்தை வாங்கி தின்னு, ஜூஸ குடி, காப்பிய குடி, சோறு தண்ணியே பார்த்து இல்லாம மாதிரி நடக்கிற நீ கருமம். அண்ணே வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ தானே இருக்க கேனையா? சொல்லுமா ஏன் இப்படி இருக்க? ஆமா கரெக்ட் தான். அதாவதுமா நான் வந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில் இருக்குல்லமா, நான் வந்து ஸ்கில் வந்து எப்பவுமே பார்த்தா மக்கள் எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து 2 முட்டை வச்சிருந்தேன், யாராவது பாத்தீங்களா? நான் தான் பசங்க சாப்பிட்டேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லல்ல. எனக்கு வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் தின்னுட்டு எனக்கு எதிராவே போய் ஓட்டு போடு, எனக்கு எதிராவே பண்ணுனே நீ. ஏனே இப்படி இருக்க அண்ணே? ஏனே இப்படி இருக்க அண்ணே? தென்கிழக்கு சீமையில சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா நீ? எடுத்து திங்கிறியா? ஓவரா சீப்பா பேசிட்டு ரொம்ப சீப்பா பேசாம இருக்க. ஆமா நான் சீப்பு, இவர் ரொம்ப காஸ்ட்லி. இவர் ஒரு ஊர்க்காரன் பேசிட்டு நான் தேவலாம். நீங்க ஒரு இல்லனா ஒரே புடிங்க இருப்ப. அண்ணே என்ன ஏனே இப்படி இருக்க? தேவலாம் இந்த பொண்ணு நீங்க தேவலாம் பேசிட்டு இருக்க. நேத்து வரைக்கும் தங்கச்சின்னு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். நான் சும்மா விளையாட்டு பண்ணி கேட்டேன். காஜி இல்ல தேவலாம் இந்த சீப் ரொம்ப சீப். வெரி தேவலாம் பேசுங்க. போங்க போங்க. ஆப்பிள் யாரோ இங்க பாருங்க. இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் அவள்கிட்ட சொல்லுவீங்களா? நான் கேக்குறேன் என்னன்னா இந்த பொண்ணு தேவை அது டாஸ்க்கு வச்சிருந்த பொம்மை, பொம்பளை பொம்மை. தேவை இல்லாம பேசி இது பண்ணாங்க. ஒரு ஊருக்காரங்க நான் பேசாம போறேன். நானும் பேசுறேன். வாத்து விட்டுலாம். இந்த சாப்பாடு யாரோடது? அவங்களோடது. ஏமா பசங்க வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தேவையில்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பேசுவேன். இல்லையானே உனக்கு வெக்கமா இல்லையா உனக்கு?